மரியே வாழ்க. நான் நாயக்கந்த பங்குலேருந்து கெரோலபீட்டிலேருந்து நாயக்கந்த பங்கு மக்களோடு சேர்ந்து இங்கே வந்திருக்கிறேன். நான் எங்கள் தம்பி ஒருத்தருக்கு ரத்தத்தில் ஈமோக்ளோபின் சொல்கிறது ரொம்ப கூடவாக இருந்துச்சு. அவர் இந்து. ஒரு 6 மாதமாக கெரோலபீட்டிலேருந்து ராகம வைத்தியசாலைக்கு அவர் கிளினிக் போய்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ரத்தம் ஒவ்வொரு மாதமும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கட்டியாக இருக்குன்னு 6 மாதமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் என் சகோதரி வசந்தி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களும் 2 பேரும் மாறி மாறி அவங்கள கூட்டிகிட்டு போவோம். அதுக்கு ஒரு நாள் சொல்லிட்டாங்க, உங்களோட முதுகு தண்டிலிருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறோம், வீட்டிலேருந்து கட்டாயம் யாராவது வந்தாகணும்னு. உடனே எங்கள் அக்கா அந்த இடத்துக்கு போயிட்டு அவருடைய அந்த டெஸ்ட்டுக்காக டாக்டர்கிட்ட எடுக்க சொல்லிட்டு பக்கத்தில் இருந்துக்கிட்டாங்க. இப்போ எனக்கு கால் பண்ணாங்க. எங்களுக்கு இப்படி கேட்ட உடனே ரொம்ப அந்த மாதிரி ஒன்று நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. ரத்தம் எடுத்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று. இது முதுகு தண்டுலேருந்து சின்ன ஒரு துண்டை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறோம், கொஞ்சம் பயங்கரமானது தான், அது பேஷண்ட்டுக்கிட்டே சொல்லலை, வீட்டிலேருந்து யாராவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் அக்காவை கூப்பிட்டு சொன்ன உடனே எங்கள் அக்கா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, ரொம்ப பயமாக இருக்குது, உடனே வேலை முடிச்சுட்டு வரும்போது சர்ச்சுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன பிரச்சனைனாலும் கொச்சிக்கடை சர்ச்சில் கடையில் அவங்க சேவை செய்கிறாங்க. அவங்களுக்கு உடனே கால் பண்ணி அவங்க கெரோலபீட்டி சர்ச்சில் மறைக்கல்வி ஆசிரியராக இருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், டீச்சர் இந்த மாதிரி தம்பிக்கு இப்படி சொல்கிறாங்க, ரொம்ப பயமாக இருக்குது, என்னன்னே தெரியாது, ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் 3 மணி ஜெபத்துக்கு போயிடுவாங்க அவங்க. அப்போ தம்பிகிட்ட ஃபோட்டோ அனுப்புங்க, பேர் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஃபோட்டோவையும் பேரையும் அனுப்பி விட்டுட்டேன். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க, தம்பிக்காக ஃபோட்டோவை கொண்டு சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. நானும் வேலை முடிச்சுட்டு போகும்போது கெரோலபீட்டி சர்ச்சில் போய்ட்டு மாதா போயிட்டு ஜெபம் மாலை ஃபுல்லாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு வந்துடுவோம். இந்த ஆசிரியர் டெய்லி அவங்க 3 மணிக்கு தம்பியோட பேரை சொல்லி ஃபோட்டோவை காட்டி ப்ரே பண்ணுறாங்க. அப்போ கடைசியாக இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, என்ன ஆகுமோ. ஆனால் புகைப்பிடிக்கிற கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த நோய் வரும்னு சொல்கிறாங்க. உண்மையாக அவர் தங்கமான பிள்ளை, அவருக்கு அப்படி ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லை. அதனால நாங்களும் இல்லைன்னு சொன்னோம். டாக்டரும் புதுமைப்பட்டாங்க, இப்படி ஒருத்தருக்கு இப்படி ஒரு நோயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நாள் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, பார்க்க போகணும், டேட் போனோன்னா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோயே இப்போ இல்லைன்னு சொல்லி ரிசல்ட்ஸ் நார்மலாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்பி வீட்டுக்கு சொல்கிறாரு, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் கடவுளை அவங்கள அனுப்புகிற மாதிரி அடுத்த கால் இவங்ககிட்டேருந்து வருது, அந்த டீச்சர்கிட்டேருந்து கால் வருது, உங்கள் தம்பி ஒருத்தர் கிளினிக் போய்கிட்டே இருக்கார், அவருக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்ன ஆச்சு அவருக்குன்னு சொல்லி. ஐயோ, கடவுளே சொல்கிற மாதிரி இப்போ தான் நார்மல் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி தம்பி வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய அற்புதம். இன்னொன்று, எனக்கு ஒரு 10 வருஷமாக இந்த 2 கைகளுமே சுவை பிடிச்சிக்கும். சரியாக எனக்கு ஒரு தொழில் செய்ய முடியாது, அதனால் நான் எங்கேயும் சரியாக செய்கிறதில்ல கொஞ்ச நாள். அப்போது எங்கள் அக்காவும் இந்த கையில் இப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, நரம்பு இழுத்து பிடிச்சிக்கும் இந்த 2 கைகளும். அப்போ இந்த ராகம் ஹாஸ்பிட்டலில் இப்போ 1.5 வருஷத்துக்கு முதல்ல நான் இந்த கையை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். டாக்டர் சொன்னார், 15 நாளில் சரியாக போயிடும், நீங்கள் வளமையாக வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி நானும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க சரியாக போயிடுச்சுன்னு சொல்லி. நிறைய பேருக்கு சரியாக போயிருக்குது. எனக்கு இப்படியே 3 டொட்டாக சின்ன கொப்பளம், இந்த கையால் சாதாரண பிள்ளையில கூட எனக்கு அடிக்க முடியாது, எல்லா வேலையும் செய்கிறேன், இங்கே படுற மாதிரி வேலை எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நானும் அக்கா கிட்ட சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன், அந்த பெரியல் டீச்சர்கிட்ட சொல்லுவேன், இப்படிதான்னு சொல்லி சரியாக போயிடும் அப்படின்னாங்க. ஜனவரி மாதம் நடந்த முதல் ப்ரேயரில் நான் இங்கே வந்தேன், இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் வந்த உடனே சும்மா நினச்சிக்கிட்டேன், எனக்கு எல்லாரும் சுகமாகிடும், 10 நாள் 15 நாளுங்கிறாங்க, எனக்கு மட்டும் 1.5 வருஷம் ஆகிருச்சு, இந்த இடத்துல என்னால் இப்படி தொட முடியாது, ஒரு வலி, அந்த கொப்பளமும் இருந்துச்சு, அது சரியாக போயிடணும், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், சரியாக போயிடும் சும்மா தான் நினச்சிக்கிட்டேன். மற்றபடி எனக்கு ஒரு சின்ன நோயாளி மகன் இருக்கார், நான் அவரை பற்றி பெருசாக வேண்டிக்குவேன். கடைசியில் ஜெபமெல்லாம் முடிஞ்சு ஃபாதர் கேட்குறாரு, கை வலியாலையும் கால் வலியாலையும் வந்தவங்களுக்கு இப்போ குணமாகிருச்சு, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சார். அதில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். ஜனவரி மாதத்தில் இந்த வலி எனக்கு இல்லாமலே போயிடுச்சு, இந்த கொப்பளம் இருந்த இடம் மறைஞ்சு போயிடுச்சு எனக்கு. அதே போல் இன்னொன்று, மறைக்கல்வி ஆசிரியராக இருக்கிறாங்க டீச்சர்னு சொல்லி அவங்கள நான் இன்னடிக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறேன்.
அவங்க இந்த இடத்துக்கு வந்ததே இல்லைங்கிறாங்க. அவங்க கெரோலப்பட்டியில் அவங்களோட கணவரும் அவங்களும் ஒரு 3 மாதமாக ரொம்ப படுக்கையில் இருக்கிறாங்க. கடுமையான நோய்பட்ட திடீர்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் நோய் வாய்ப்பட்டுருக்குறாங்க. அப்போ சொன்னாங்க, இப்படி தான் சுகம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி போன வெள்ளிக்கிழமையிலேருந்து வேண்டிக்கிட்டேன் ஜெபமாதாவுக்கு. இந்த நாள் இந்த ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து முதல் 10 மணி செபம் அவங்களுக்கு தான். ஆண்டவரே அவங்கள சுகமாகி கொடுங்க, தூய ஆவியானவர் அந்த நிரப்பப்பட்ட அந்த இடத்துக்கு நான் அவங்கள கூட்டிக்கிட்டு வரணும். ஆனால் என்னால் அவங்க கூப்பிட முடியாமல் இருக்கிற ஒருத்தர் நீங்கள் வாங்க நான் என்னால் கட்டாயப்படுத்தி கூப்பிடவும் முடியாது. யோசிப்பேன், வியாழக்கிழமை ஆயிடுச்சு, வெள்ளிக்கிழமை ஆக போகுது, அவங்கள எப்படி நான் கூட்டிகிட்டு போகிறது? ஏன்னா அவங்க ரொம்ப முடியாதவங்க. வியாழக்கிழமை நைட்டுக்கு நான் ஒரு நாள் கால் பண்ணி அவங்கள பேசுவேன். வியாழக்கிழமை நைட்டுக்கு அவங்க கூப்பிடுறாங்க, அம்மா என்னால் வர முடிய என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, அங்கே சனிக்கிழமை கட்டான டிவைன் இதுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் முழு நம்பிக்கையாக ஜெபம் பண்ணுவேன். அவங்கள இந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு வரேன், அவங்கள எப்படியாவது தூக்கி நிப்பாட்டுங்க, நான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி. இந்த இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு அளவில் நல்லா இருக்கிறாங்க. படுக்கையில் இருந்தவங்க இன்றைக்கி எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. இப்படி நிறைய எனக்கு நான் வந்து இப்போ கிட்டத்தில் தான் இதுக்குள்ளால் வந்திருக்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்கள் நடந்திருக்குது. அதுலேயும் நோயில் கடவுள் முக்கியமாக எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. இவட்டும் நோயாளி பிள்ளையாக இருக்கிற ஒரு பிள்ளை இன்றைக்கி ரொம்ப நல்ல சுகமாக இருக்கிறான். அதுக்கு காரணமே நான் வேண்டுற அந்த மாதாவோட ஜெபமும் அந்த ஆண்டவரோட கருணையும் தான். நன்றி.